பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதி. இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? மார்க்கு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதி. இயேசு ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோசேப்பை பார்த்த பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தருடைய ஆவியை பெற்றவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் அகோலியாவையும் அவனோடே துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன் என்றார். கர்த்தர் தம்மால் அழைக்கப்பட்டவர்களை தம்முடைய ஆவியால் நிரப்பி அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும் என்றான். கர்த்தரையே தெய்வமாக கொண்டு அவரை பின்பற்றி அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கிறார். மோசே யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். கர்த்தருடைய ஆவியால் ஞானத்தை பெற்றவனுடைய சொல்லுக்கு எல்லோரும் கீழ்ப்படிவார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில், முது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்றான். கர்த்தர் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கித்தர புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். தாவீதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். எஸ்ராவின் மேல் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இருந்ததினால் ஞானம் நிறைந்தவனாய் இருந்ததாலும் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருடைய ஆவியால் ஞானத்தை பெற்றவனுக்கு அதிகாரம் கிடைக்கும். அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட தானியேல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததால் அவனுக்குள் விசேஷித்த ஞானம் இருந்தது. அந்த ஞானத்தை கண்ட ராஜா அவனை அதிகாரியாக வைத்தான். இயேசு வேதபாரகரையும் பரிசேயரையும் நோக்கி, தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்றார். ஆம், கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள் வாசம் பண்ணுகிறாரோ அவர்களுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தை பார்த்தவர்கள் தான் இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது என்றார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கும் இந்த ஞானம் நமக்குள் இருந்தால் நம்மையும் தேடி ராஜாக்களும் பிரபுக்களும் வருவார்கள், அதிகாரிகள் வருவார்கள். எல்லோரும் நம்முடைய ஆலோசனையை கேட்பார்கள், நமக்கு கீழ்ப்படிவார்கள், நமக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பார்கள். ஆமென்.
ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட யோசேப்புக்கும் தானியேலுக்கும் ஞானத்தை கொடுத்தவரே, எஸ்ராவுக்கும் தாவீதுக்கும் விசேஷித்த ஞானத்தை கொடுத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கும் உம்முடைய ஞானத்தை தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.